அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற திதியானது இந்துக்களோட வாழ்வியல்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு திதி. அ இத வந்து விஞ்ஞான ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, சூரியனும், சந்திரனும் 2ம் ஒரே நேர்கோட்டுல வர்றத தான் இத அமாவாசைன்னு சொல்றோம். இந்த தினத்தில பொதுவாவே பல புனிதமான ஆன்மீக காரியங்கள இந்துக்கள் ஆற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழமை. அந்த மாதிரி சில தவறான செயல்களையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் தெளிவும் சேனல். நம்ம சேனல வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல உங்களுக்கு வந்து யாரோ ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமாவாசை அன்னைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை காலகட்டங்கள்ல மனித உடல்ல பல மின்னியல் மாற்றங்கள் அதிகம் இடம்பெறதுனால, உட்கொள்கிற மருந்து அதிக வீரியத்தோட செயல்படுறதுனால, இந்த காலகட்டத்தில மருந்துகள அதிகம் எடுத்துக்க கூடாது. இந்த காலப்பகுதியில உடல்ல உள்ள காந்த அலை சக்திகள் அதிக அளவு இருக்கிறதுனால, நம்ம உடல்ல அதிக அளவு உணவுப் பொருட்கள் இருந்தது அப்படின்னா, அந்த சக்தியானது உடல் முழுவதும் பரவாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த காலகட்டத்தில அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னும், விரதங்கள அனுஷ்டித்து ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னும் சொன்னாங்க. அமாவாசை நாள்ல அதிக நேரம் தூங்க கூட கூடாது. இது வந்து உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் சில துர்விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் பகல் பொழுதுல அதிகம் தூங்கக்கூடாது. அத வந்து தவிர்க்கணும். அமாவாசை நாள்ல பகல் பொழுதுல தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வாசல்ல கோலம் போடுவதையும் தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த நாள்ல முன்னோர்களோட ஆத்மாக்கள் வந்து நம்ம வீட்ட நோக்கி வர்றதுனால கோலம் போடுவது தவிர்க்கணும். அமாவாசை தினத்துல யார்ட்டயும் கடன் வாங்காதீங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு குளிக்கும்போது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது தவிர்க்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி அந்த தினத்துல யாரும் முடி வெட்டுறதோ, சவரம் செய்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த தினத்துல அசைவம் சாப்பிடுறது கூட தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நாள் முழுவதும் வெப்பம் உயர்வா இருக்கிறதுனால வெளியில பயணம் செய்றது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ரொம்பவே முடியாது, என்னால தவிர்க்கவே முடியாதுன்னா தாராளமா பண்ணலாம். இல்ல என்னால அத அது வந்து எனக்கு ஆப்ஷனல் தான் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே தங்கி இருந்து நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு சிறந்த பலன வழங்கும். இந்த நாள்ல புதிய வாகனங்கள வாங்காதீங்க. புதிய தொழில், புதிய விடயங்கள ஆரம்பிக்கிறது போன்ற செயல்கள முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.